ப்ரோ 1 இயர்ல 12 ஹவர் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 105 கெட்டப் போட்டு ஸ்ட்ரீம் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு ஸ்லாட் கொடுங்க மதன் ப்ரோ. தங்கமைட்டி அப்படியா? என்னடா அப்படிலாம் இருக்காங்க 105 கெட்டப் போட்டவங்களா? என்னடா இது தெரியலையே, புதுசா இருக்கே. புதுசா இருக்கு. நான் பாத்திருக்கேன் ப்ரோ, இவரை நான் பாத்திருக்கேன். அவர் சொன்னார். அப்படியா? ஒரு நாள் ஒரு கெட்டப் போடுவாராம். இன்னும் இவ்வளவு கெட்டப் போட்டு வெறும் 3000 சப்ஸ்கிரைபரா? ஆமா, பிஜிஎம்ஐ நியூ அப்டேட் தமிழ். என்ன அப்புறம் சொல்ற? இப்படி நாங்க ஒருத்தரை பார்த்ததே இல்லையே. என்னடா இது? என்னடா எப்படி ப்ரோ நான் கவனிக்காம விட்டேன்? தெரியுமாடா ஜூஸ்? ஒரே கார்ல போ ரைடா. பாத்திருக்கேன் ப்ரோ. எனி கான்ட்ராசி? யார் இவரா? அதெல்லாம் தெரியல ப்ரோ. பட் லைக் பாத்திருக்கேன், ஷார்ட்ஸ்ல வரும், ஒரு இதெல்லாம் வரும், ஷார்ட்ஸ்ல போட்டுருப்பாரு. என்னடா கிளவுஸ் எல்லாம் போட்டு விளையாண்டுக்கிறான் ப்ரோ. வா ப்ரோ, வா ப்ரோ. ஏமன் 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 லைவ் பாருங்க. ஏமன் லைவ் பார்த்து ஏமன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துவாங்க. ஹலோ எவரிவன். ஹலோ ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? யோ என்னடா குழந்தை மாதிரிலாம் என்ன போட்டுக்கிறாப்புல? சாமியார் மாதிரி கூட போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பாத்திருக்கேன், சாமியார் போட்டிருக்காரு. ஓ, எப்படி என் கண்ணிலே பல்லைய வீரப்பன் கெட்டப்பலாம். என்ன கெட்டப்பு அவ்வளோ செலவில்லை போல, வீட்லயே கிட்ட போட்டுருவோம் போல. ஜோக்கர் கெட்டப் தான் வெறியா. என்ன சாட்டுக்கு போயிருக்கா இவனே? புலிகேசிடா. நாய் சேகரலாமா? ஆமா, நாய் சேகர் கிட்டப்பலாம் எத்தனை அப்பா விக்ரம். என்ன ப்ரோ இது ஆச்சரியமாகுது. அண்ணா நீட் 1 ஸ்லாட் ஃபார் ட்ரையர்ஸ். நானும் ரெகுலராக ஸ்ட்ரீம் போடுறேன். 1 இயர் ஆச்சு சேனல் ஸ்டார்ட் பண்ணி. 5K சப் வச்சிருக்கேன். நீட் ஸ்லாட் ஓஜி பிரின்சஸ் லைவ். இவர் அன்னைக்கு நம்ம லாபில வந்தாரு, ஞாபகம்? அப்படியா? ஓஜி பிரின்ஸா? ஆமா, ஓஜி பிரின்சஸ் லைவ். ஐபேட். ஆமா ஆமா, ஏதோ ஒரு ஞாபகம் இருக்கு. நம்ம ஆமா லாபில வந்தாரு. எப்போடா? நம்பர்டா? ஆமா ஆமா, நான் நீங்க அப்புறம் மிச்சம் 2 பேர் யாரும் தெரியலையே இருந்தாரு. இவரு இருந்தாரு அன்னைக்கு நம்ம லாபில. நல்லா ஞாபகம் சக்திடா. ஆமா, ஏதோ பேர் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு, ஓஜி பிரின்சஸ் லைவ் அப்படின்னு. காலையில இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒன் அண்ட் ஒன்லி பிரின்ஸ், ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் மதனோபி. ஓ ஜெயகணேஷ் ப்ரோ, என்ன இது திடீர்னு ரெட் சூப்பர் சாட்? திங்க மாதிரி மெம்பர்ஷிப் தானே போடுவீங்க? தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஜெயகணேஷ் ப்ரோ. லவ் யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் ப்ரோ. Come on guys, ஜெயகணேஷ் ப்ரோ OP in the chat guys. தங்கமைட்டி ட்ரிங்க் பண்ணுவானா? என்னடா இப்படி சொல்றாங்க? என்ன ப்ரோ எடுத்தோடனே கான்ட்ரவர்சி வருது? தேங்க்யூ ஸோ மச் ஜெய் கணேஷ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். என்னாச்சு ஜெய் கணேஷ் ப்ரோ? இப்படி
திடீர்னு ரெட் கலர் விட்டு விட்டாரு. கிஃப்ட் மெம்பர்ஷிப் தானே போடுவாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் ஜெய்கணேஷ் ப்ரோ. லவ் யூ ஸோ மச். ஐயோ என்னடா இவ்வளோ வந்திருக்கு அதுக்குள்ள. புரியல. அதுக்குள்ளேயே வா அப்படின்ற மாதிரி இருக்கு. பாக்கலாம். சரி விடுங்க. அவருக்கு என்ன சோகமோ இன்வைட் பண்ணவா? என்ன சோகமோ என்ன இதுவோ. யாரு? தங்கமைட்டி. இன்வைட் பண்ணு. கேட்டுருவோம், அவர்கிட்டே கேட்டுருவோம். தன்னி தன்ன 3v3ல இருக்கு பாருங்கண்ணா. இது லாம்போகினி. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. நல்லா இருக்கியா ப்ரோ? பிக் ஃபேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ நீ வரதுக்கு முன்னாடியே உனக்கு இவ்வளவு நெகட்டிவிட்டி வந்திருக்கு. நீ என்ன தண்ணி அடிப்பியா ப்ரோ? தண்ணில அடிக்க மாட்டோம் ப்ரோ. ஏன் ப்ரோ? இல்ல சொல்றாங்கல்ல நீ குடிகாரன்னு. ப்ரோ குடிகார மாதிரி உளறிட்டு இருந்திருப்போம் ப்ரோ. ஒரு பண்ணுக்காக அவ்வளவுதான் ப்ரோ. குடிக்கலாம் மாட்டோம் ப்ரோ. சூப்பர் கேர்ள் கேளுங்க ப்ரோ, தெரியும் ப்ரோ. சூப்பர் கேர்ள் இங்க பாட்ஸ் கோட் வரதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் தான் ப்ரோ. அப்படியா? ஓகே கேக்குறேன் ப்ரோ. ஆமா. யாரு ப்ரோ சொன்னது நான் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன்? நான் ஏன் ப்ரோ, எனக்கு எப்படி தெரியும்? சேட்ல தான் ப்ரோ சொன்னாங்க. நீ வேற, எனக்கு எப்படி தெரியும்? தன்னைத்தானே என்ன ப்ரோ இவ்வளவு கிட்ட போட்டிருக்க? என்னன்னோ போட்டிருக்கிய வெறியா? ஆமா ப்ரோ. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீ ப்ரோ? வீட்லயே போட்டுருக்க கிட்டப்பு? ஆமா ப்ரோ. புலிகேசினா ஒரு மீசை இழுத்து விட்டுற கிருட்டுன்னு. இல்ல ப்ரோ, அது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, லைவ் நார்மலா போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 8 மாசம். ஓகே 8 மாசம் போட்டிருந்தேன். வியூஸ் போல எதுவுமே போகல. பார்த்தா வெறும் வடக்கிகளை பார்த்து ஓடிடுறானுங்க. சரி நம்மளா ஃபர்ஸ்ட் ஒரு லேடி கெட்டப் போட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு கெட்டப்பா போடுவோம். எனக்கு ஒண்ணு புரியல. வடக்கிய பார்த்து யாரு ஒண்ணா நம்பாளுங்களா ப்ரோ? வியூவர்ஸ் ப்ரோ. நான் உட்காந்து விடிய ஸ்ட்ரீம் பண்றேன். ஒரு வியூஸ் 2 வியூஸ் 1 வியூஸ் தான் போகுது. நான் என் லைவுக்கு கீழே பார்த்தா ஏதாவது ஒரு வடக்கி நின்று பேசிட்டு இருக்கு ப்ரோ. பார்த்தா 2000-3000 பேர் சூப்பர் சாட் பண்ணி சோமி அதுக்கெல்லாம் வச்சு ஃபன் பண்ணி விட்டு இருந்தேன் ப்ரோ. அதுக்கப்புறமா தான் ப்ரோ லேடிஸ் கிட்ட போட்டேன். அன்னைக்கு பார்த்தா வாட்சிங் எல்லாம் வந்து ஒரு அன்னைக்குதான் 10 வாட்சிங் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சரி ஓகே டெய்லி ஒரு கெட்டப் போடுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கெட்டப்பா போட்டேன். சரி ஓகே. எனக்கு டவுட். ஓகேவா? நீ வந்து ஒரு வியாபாரம் செய்ய வந்திருக்க. ஓகேவா? நீ ஒரு முதலாளின்னு வச்சுக்கோ. நீ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். நீ வந்து ஒருத்தங்கள்ட்ட விற்கிற ஒரு ப்ராடக்ட. ஓகேவா? ப்ராடக்ட் விற்கிறவங்களை பத்தி நீ தப்பா பேசிட்டு இருந்தா எப்படி உன் ப்ராடக்ட் வாங்குவாங்க? அது நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ. வேற யாருமே கண்டுக்கல ப்ரோ. நான் இல்ல எனக்கு புரியுது, விரக்தி எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் நீ அந்த யார் உன்னோட கஸ்டமரோ அவங்க தானே உன்னோட அவங்களோட டார்கெட்டா இருக்கணும். எந்த இத பாதிச்சுட்டு தெரியுது. நான் ரொம்ப வெறுத்துட்டேன் ப்ரோ. ரொம்ப எவ்வளவு என்னால முடிஞ்ச எஃபர்ட் போட்டேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னால இப்ப விரக்தி தான் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் அது வேணான்னு நான் அதாவது உனக்கு நான் வந்து ஒரு என்ன சொல்றது, எனக்கு அந்த ஸ்ட்ரீமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும்ன்றதுக்காக நான் சொல்றேன். நிறைய பேரு இந்த மைண்ட் செட் வந்து செட் ஆகாது. இந்த மைண்ட் செட் வந்து உன்னை இன்னும் விரக்தி தான் கொண்டு போய் சேர்க்குமே ஒழிய வேற எதுலையுமே சேர்க்காது. இப்ப எப்படி நம்ம கம்பீட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அவங்கள விட அதிகமா கண்டென்ட் கொடுத்து நம்ம பக்கம் திருப்பணும் தான் பார்க்கணுமே ஒழிய இவங்க ஏன் அங்க போறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அது கொஞ்சம் லைட்டா சப்பிரும். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கணும் ஏதாவது பண்ணி தான் அவன் வியூஸ் எடுப்பான ஒழிய சும்மா நினைச்சுக்கு வந்தவன வியூஸ் எடுக்க மாட்டாங்க. புரியுதா ப்ரோ? இல்ல ப்ரோ, நல்லா போனுச்சு ப்ரோ. ஒரு 1 வீக் கேப் விட்டதுனால அப்படியே டிராப் ஆயிடுச்சு ப்ரோ வியூஸ். புரியுது. அந்த
ஜெயிலர் படம் வில்லன் கெட்ட போடுறப்பெல்லாம் ஆமா. வந்து 16,000 வியூஸ் போச்சு ப்ரோ. அன்னைக்கு நைட்டு 150 வாட்சிங்க. ஆ, ஆ. 16 மணி நேரம் போட்டேன் ப்ரோ. அந்த ம். கெட்டப்காக வாட்சிங்காவே கட் பண்ணாம 16 மணி நேரம் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால நேட்டிவ் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ. நான் இங்க ஸ்ட்ரீம் பண்ணுங்கிறதுக்காகவே என் கடை கிடை எல்லாமே வச்சிருந்தேன். எல்லாத்தையும் மூடிட்டு இங்க வந்தேன். என்ன கடை வச்சிருந்த? பர்சனல் இஷ்யூனால என்ன கடை? போட்டோஷாப்பு, மெக்கானிக் ஷெட்டு, வெல்டிங் ஒர்க்கு, ஜெராக்ஸ் இது எல்லாமே சேர்த்து கடை இது பண்ணேன். பிளஸ் ஸ்ட்ரீமிங்காக பிசி பில்ட் பண்ணிட்டு அங்க போய் பண்ணலான்னு பார்த்தா எங்க ஊர்ல ஒய்ஃபை இல்ல எங்க ஏரியால. ஆ. சரின்னு ஓகே 2 வருஷம் அங்க இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ஒரு பிரச்சனைனால சரி சென்னைக்கு வந்துரும்ட்டு பிசி மட்டும் எடுத்துட்டு வந்தேன். வந்து ஸ்ட்ரீம் போட ஆரம்பிச்சேன். இங்க 1 இயர் ஆகுது ப்ரோ சென்னைக்கு வந்து. God of War, I want more to speak 40க்கு few words தான் இருக்கு கடவுளே. சொல்லுங்க God of War. சரி ப்ரோ, நீங்க ட்ரை அவுட்ஸ் ட்ரை அவுட்ஸ்க்கு இடம் கொடுறேன், இன்வைட் பண்ணி விட்றோம். நான் உனக்கு ஒரு 5-6 மேட்ச்சுக்கு நான் உன்னை இன்வைட்டே பண்றேன் ப்ரோ. நீ வந்து உன்னை ஓகே ப்ரோ. ப்ரூவ் பண்ணதில்ல எனக்கு புரியுது, உன்னோட விரக்தி புரியுது. பட் நீ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் நான் இந்த இடத்துல இருக்கனால சொல்றேன், இந்த மைண்ட் செட் வந்து சக்ஸஸ் கொண்டு வராது. ஓகே ஓகே ஓகே. அது வந்து உன்னை கொண்டு போய் என்னன்னா உனக்கு ஒரு ஹாப்பினஸே இருக்காது ப்ரோ. எப்படி ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்னா உனக்கு நீ ஒரு விஷயம் பண்ற பாத்தியா, அதுக்கு நீ ஒண்ணு வந்து ஒரு எதிர்பார்க்கிற, இவ்வளவு இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. ஆனா கண்டிப்பா அது வரவே வராது. என்னைக்குமே அந்த இது வரவே வராது. உனக்கு அது கடைசி வரைக்கும் ஹாப்பினஸே இருக்காது. அதனால வந்து என்ன ஆகும்னா நீ வந்து விரக்தியில போயிட்டே இருப்ப. ஆனா இதே நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத, சரியா? நீ சும்மா நினைச்சு உனக்கு பிடிச்சது மட்டும் நீ பண்ணிட்டே இருந்த அப்படின்னா, இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு ஹாப்பினஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே ப்ரோ. என்னைக்குமே இந்திய விட தமிழுக்கு வியூஸ் கம்மி தான். என்னைக்குமே நம்ம இந்தியை தாண்ட முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க 100 கோடி, நம்ம வெறும் 6 கோடி. ஓகேவா? பாப்புலேஷன்லயும் சரி, இந்த வயசுலயும் சரி, கேமிங் வயசுலயும் சரி, ஆடியன்ஸ் வயசுலயும் சரி, அவங்க தான் அதிகம், நம்ம கம்மி. நம்ம எப்பவுமே அவங்கள பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லைட்டா நம்மளே புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி தான், சரியா? அந்த கம்பேரிசன் மட்டும் வச்சுக்காத்தல, சரியா? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே. டேய் ஸ்பைடி சும்மாறா, ஒருத்தன் சும்மா அப்படியே ட்ரை அவுட்ஸ் ஆரம்பிச்சா வந்து நீ 500 கிலோ அடிச்சு கிழிச்சிருவ. என்ன ஒருத்தனோட இதை பேசிட்டு இருக்கான், உம்மா டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. போ வேலைங்க போய் பிக் பாஸ் வந்துடுறப்போ. சரி ப்ரோ, நான் அவனை இன்வைட் பண்றேன் தங்க ப்ரோ. இது பண்ணு. ஓகே.